ஐயா இந்த ஆங்கார கற்பனை ஆண்டி வந்து இன்னைக்கு இல்லத்துல ஒண்ணு சிக்கலா நிக்குது, கை கடங்காது போய் நிக்குதுன்னு சொல்றது புரிஞ்சுதா? அடங்க வச்சு உன்ற பட்டிக்கு பேர் வாங்கி காப்பாத்தி கொடுத்துறேன். ஒண்ணு. ரெண்டாவது கங்கண காரியத்துக்கு உத்தரவு கட்டு வந்துருக்குது. அதனால தான் சொன்ன காரியம் ஒண்ணு தீராம நிக்குது, இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி உனக்கு உத்தரவு போட்டேன். நல்லபடியா காரியத்தை தேடி ஒரு சிக்கல்ல சிக்க வேண்டி வந்தது, அதுல தப்பிச்சிருக்கேன். புரிஞ்சுதா? அடியானுக்கு இன்னும் அதை விட அரண்மனை அமைதப்பா. புரிஞ்சுதா? எல்லாரும் மங்கமன்ற கோட்டை கொடி நாட்டி வச்சு இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறை பைட் போகுது. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நிக்கிறேன் என்ற திருவிழாக்குள்ள ஒரு அதிசயத்தை காமிக்கிறேன். சொன்ன கடுவுக்குள்ள முடிச்சு கொடுத்தேன். சத்தியமா? கோயம்புத்தூர் சத்தியுல கற்பனை இருந்தா, சத்தியுல கற்பனை இருந்தா இத்தனை கூட்டத்திலுமே என்னை கூப்பிட்டு நீ சொல்லோன்னு இல்ல அப்படின்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி என்ன என் மேல வருத்தப்பட்டு நினைச்சப்பா. ரெண்டுமே சக்தியுல கற்பனை தான். நீ வாக்கு ஒண்ணு இடைஞ்சல நிக்குது, அந்த இடைஞ்சல் அப்பங்கிட்ட கேட்டுட்டு போனாதான் காரியம் நடக்கு. இந்த காரியத்துக்கு நீ சக்தியுல கற்பனை இருந்தா, எனக்கு இந்த அமாவாசையா இருந்தா, நோம்பி நாளா இருந்தா, மத்த நாளா இருந்தா என்னை கூப்பிடணுமாயா அப்படின்னு என்னை வந்து நின்னதுக்காக உனக்காக கூப்பிட்டுருக்கனாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம், அந்த காரியத்தை முயற்சி பண்ணு, எல்லாரும் பங்கம் இல்லாம அதை தீர்த்தி கொடுத்து நடத்தி கொடுத்தாரு. புரிஞ்சுதா? போறோம். ஐயா தாயி தள்ளிட்டு ஒண்ணு சேர்த்தி கொடுத்தாச்சு. இனி தொழில பெருக்கன்னப்பா. புரிஞ்சுதா? கொஞ்சம் உஷாரா நில்லு. இதெல்லாம் அத்தனை சேட்டையும் எடுத்து வீசிடலாம். இன்னைக்கு நிறைஞ்ச அம்மாவாசை அடிக்கு எடுத்து வீசிடுற, தொழிலையும் பெருக்கிற, செல்வாக்கையும் பெருக்கிற, கூட வந்து நிக்கிற. இந்த இதெல்லாம் மேல் கைகளாம் தேசி தண்ணி மாத்திக்கு தொழிலுக்கு வச்சுக்க. இந்த தாயி போ வரணும். விழுப்புரம் ஐயா நாகர கற்பனை அண்டி வந்து நின்று இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது. இந்த அலங்கோலத்துக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. இன்னைக்கு காரணம் கை கூட மாட்டேங்குது. காரியம் மத்தனையும் இன்னைக்கு இல்ல, மத்தனையும் முடங்கி நிக்குது. இந்த முடக்கத்தை வந்து நீக்கி கொடுத்து செல்வாக்க பெருக்கி அந்த காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. உண்டா இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாம். 3 அமாவாசை வந்து நின்றுட்டு போ. 3 அமாவாசைகளும் முத்தா முடிச்சு கொடுத்தனாயா. வர்ற அமாவாசைகளும் இன்னொரு மாற்றம் கொடுத்தாரு. புரிஞ்சுதா? வர்ற அமாவாசைக்கு பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்ல முறை செலுத்தி முறை பாயிட்டு போ. அங்களா பட்டு நிக்கிற பாரு, அதுக்கு வர்ற அமாவாசைக்குள்ளே விலை கொடுத்தாரு. போ அடியா. போட்டி மாதம் ஆங்கார கற்பனை அண்டி வந்து நின்று நீ உத்தரவு கேட்டுட்டு நிக்கிற. தொழில் முறைக்கு உத்தரவு வேணும், அரண்மனை அமையணும், பாஸ் ஆகணும், இல்ல தெளிவாகணும், இதுக்கெல்லாம் விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை வாங்குது. இன்னைக்கு இருந்து கூட வந்து நிக்கிற. ஒன்னால படிக்க சொல்லு, கூட வந்து நிக்கிற. போ வரோம். திருநாள் அன்னைக்கு என் பட்டியல் வந்து நில்லு. அலங்காரத்தை காட்சி போறோமா? பொன்னால முகம் முடிச்சு அடியா தாயி ஆங்கார கற்பனை அண்டி வந்து நின்று இன்னைக்கு பெங்களூர் தொழில் முறை எத்தனை சின்ன பின்ன போட்டு நிக்குது. இன்னைக்கு ஊடு கட்டி விற்கிறது இல்லையா? ஊடு கட்டி விற்கிறது இன்னைக்கு அத்தனை சின்ன பின்னமாய் நிக்குது. இதுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து கேட்டு நிக்கிற. இந்த கண் ஒண்ணு புத்தி மாறாட்டத்தோட வந்து நின்னுச்சு. போன தடவை மாற்றத்தை கொடுக்கறேன்னு சொல்லி இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்து நிறுத்தியாச்சு. இன்னைக்கு தங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு போடுற. அதே மாதிரி இந்த மாசத்துல உனக்கு கூட்ட வித்து கொடுத்துறனாயா, கடனை அடைச்சுக்கோ. நீ நினைச்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் குறைஞ்சா தள்ளி விடு. புரிஞ்சுதா? தள்ளி விட்டு இருக்கிற பிரச்சனை முடிச்சுக்கலாம். எனக்கு என்ன செய்யும்? சரி, முதல்ல உன்னை தப்பிக்க வச்சிடறேன். அதுக்கப்புறம் எனக்கு செய்யும். ஒன்னாளுக்கு ஒண்ணு தலை வச்சு தண்ணி பார்த்துட்டு போ. திருவண்ணாமலை தாயே தள்ளி ஒரு கோடி துன்பத்துல வந்து என் பட்டியல் வந்து நின்னுச்சாயா. 1 கோடி துன்பத்துல என் பட்டியல் வந்து நின்னுச்சு. அந்த 1 கோடி துன்பத்துல இன்னைக்கு பாதி நீக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் பாக்கி நிக்குது. புரிஞ்சுதா? உங்க சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பொன்னு சொன்னாயா. உங்க கனாவுல ஒரு குறிப்பொன்னு சொன்ன வெளியே சொல்லாத, வெளியே சொல்லாத. அதே மாதிரி நடத்தி கொடுனாயா. புரியுதா? அதே மாதிரி நடத்தி இதே பட்டியல் தலை நிமிர வைக்கல அப்படின்னா இந்த பாலத்துக்கு கற்பனை பொய்ச்சாமி நினைச்சுப்பேன். அதே மாதிரி புது கல்யாணம் நடக்குதாயா. உங்க பட்டி பெருகுது, பால் பொங்குது, சந்தோஷ பிரிமா நிறுத்துற. திருவிழாக்குள்ளார ஆத்தனையும் முடிச்சு கொடுத்தாரு. இந்த அடியா தொழிலுக்கு வச்சுக்கா, இந்த அடியா உனக்கு பாதுகாப்பு வச்சுக்கா. புரிஞ்சுதா? போ. தாயே சொன்ன ரத்தனை மனசுல வைக்கியா.
பவுனு காணாத போனது கண்டுபிடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஆளை பிடிச்சாச்சு, அடையாளம் காமிச்சாச்சு. இனி சட்டப்படி என்ன நடக்குமோ அது நடந்துருமாயா, கைப்பற்றி கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு மங்களிக்காரனுக்கு தொழில் அமைக்கணும்னாயா, கொஞ்சம் அடியா உஷாரா பிடிக்கணும். கொஞ்சம் ஏனா தானே நிக்கிறானாயா, கொஞ்சம் உஷாரா இந்த தொழில் அமைச்சு கொடுத்துருவேன். நல்லபடியா நடத்திக்கோ. அதே மாதிரி கூட பிறந்த தங்கத்துக்கு வாரிசு இல்லைன்னு வந்து நிக்குது. நான் அமைச்சு கொடுத்தது வெளிநாட்டுல இருக்குது, அது குத்தரை கேட்டுட்டு வந்து நிக்கிறேன். வர்றதுக்குள்ள ஒரு அதிசயத்துக்கு அமைக்கணும்யா. திருவிழா அன்னைக்கு என் பட்டியல வந்து நெல்லு, மத்ததுக்கு விட கொடுத்தாரு. சொன்னது புரிஞ்சுதா? போறோம். வெத்த கண்ணு பங்கப்பட்டு நிக்குது, வெங்கன்னு வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்குது. இல்ல உண்டுன்னா உண்டுன்னு சொல்லுவேன். நான் பொண்ணானாலும் அதிகமா பேச முடியாது, உனக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னாயா. பேச முடியாத இந்த பொண்ணாலும் இன்னைக்கு பேச வச்சிருக்கிறேன். அது போக இல்லத்துக்குள்ள இருக்கிற தெளிவை கொடுத்துருக்கேன்னாயா. அதே மாதிரி பர்டிகுலர் அந்த பொண்ணாளுக்கு உண்டானதை அமைச்சு கொடுத்தாயி. புரிஞ்சுதா? ஒரு காரியம் தவிர்த்து வந்துட்டே இருக்குது, அந்த காரியத்தை தவறாம நீ முடிச்சு கொடுத்துட்றேன். தேடி வரதை அமைச்சு அமைப்பு கொடுத்துட்றேன். எல்லாரும் பங்கம்லாம் பாதி மாற்றத்துக்கு கொடுத்தாச்சு. இந்த மாசம் பாதி கொடுத்துருவேன். திருவிழாவுக்கு வந்து நிலு மாத்தது வேல குத்திட்டு போ. பாத்துக்க கல்யாண காரியா ஏன்னா பொண்ணை நீ விடவே மாட்டேங்கிறாள. அட கொஞ்சம் பொறுப்பை காத்து நின்றுட்டா அரமணக்காரன் அமைச்சு போடுவோம். மாச சம்பளம், செல்வாக்கான சம்பளம், சொத்துக்கார புரிஞ்சுதாயி அமைச்சு கொடுத்துருவேன். கொஞ்சம் பறக்கறிய கூடிய சீக்கிரம் முடிச்சிடுற. நீ வந்து அந்த காரியத்தை முடிச்சா நம்மளுக்கு நிம்மதியா போயிரு. எத்தனையோ மனசுல போட்டுட்டு நிக்கிறேன். எல்லாரும் இருக்கிற போதே எல்லாம் ஜெயிச்சே நடந்து போயிரு அப்படின்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிறதுல ஒரு தவறும் இல்லையாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் கூட வந்து நின்று கொண்டாடி தந்துடுறேன். இது சத்தியமாக்கு அரமணக்காரன் தான் அமைதிமா முடிச்சு கொடுத்தாயி. திருவிழா முடிஞ்ச கையோட உறுதி பேசி பண்ண போதுமா? போவரம். அன்னத்துக்கு தட்டுவாங்க. அடியா கடம்பூர் வா. சலக்கால் போடவனே 8 சலக்கால் போட்டு 8 சலக்காலும் மண்ணா போச்சு. அத்தனையும் மண்ணா போச்சு, தண்ணி மண்ண புழுதியா போச்சு. இப்ப உன்னை நம்பி ஒரு தொலை போடுறனப்பா, அந்த தொலைல கொஞ்சம் தண்ணி காமிப்பியா அப்படின்னு வந்து கேட்டேன். அடையாளம் காமிக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு அடையாளம் காமிச்சிட்டப்பா, 2 இன்ச்சு தண்ணி வருது என்ற அடியான் சொன்ன மாதிரி. என்ன நான் சொன்ன அளவுலதான் தண்ணி பத்து இருக்குது. புரியுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். என் அடியா போட்டுறாத. இப்ப மோட்டரெல்லாம் மாட்டு தண்ணி நிக்காம வந்து சேரு. அது போக 4 இன்ச்சு ஓட்ட கீழே இருக்குது. உடச்சுதான்டாப்பா, உடச்சு கொண்டு வந்து வட்டி நெருப்ப வச்சிடறேன். இது சத்தியமாக்கு நான் இருக்கிறேன். போ, கூட வந்து நிக்கிறேன். போ. சந்தோஷமா? அடியா மழையாட்டு இருந்ததை மறுவா மாத்தி கொடுத்துட்டுனப்பா. காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டேன். பூமியில நீ வாங்கின பூமியில தடப்பிரச்சனை ஒண்ணு இருந்தது. அந்த தடப்பிரச்சனைக்குமே அதனால பல கோடி ரூபாய் அதுல எல்லாம் நின்று போச்சு. மனக்கவலை, எத்தனை கவலை, அத்தனை கவலைக்குமே ஒரே அடி அடி தூக்கி வீசுனப்பா. புரிஞ்சுதா? அந்த காரியத்தை முடிச்சாச்சு. எல்லாரும் பங்கம் இல்லாம தாயி ரொம்ப நாள போட்டு இருந்த வேண்டுதல் நிறைவேற்றினாயா. புரிஞ்சுதா? எல்லாம் அள்ளி படியா வந்து அம்பாரம் போட்டு கொடுத்தனாயா. தொழில பெருக்கிற அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்துறேன். புரிஞ்சுதா? வேற என்ன வேணும்? உடச்சா பேசிட்டா நீ உடச்சிடலாம். ஒண்ணு கவலை இல்லை. அமெரிக்காவுல டாக்டரா இருக்கிறாங்கடா. புரிஞ்சுதா? அமெரிக்காவுல டாக்டரா இருக்கிறாங்க. அந்த டாக்டருக்கு குழந்தை இல்லை. 1000 வைத்தியம் பார்த்தாச்சு. 1000 வைத்தியம் பார்த்து குழந்தை உருவாகல. கடப்பூர்ல என்னை நம்பி வந்து நின்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, உடச்சே பேசுறேன். நம்பி வந்து நின்னாங்க. ஒரு தடவை ஏடாதானா நின்னாங்க. கொடுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் என்னை எடை போட்டு பார்த்தாங்க. கொடுத்த வரத்தை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்கர் பிடிச்சதான் வேலையாது அப்படின்னு மறுபடியும் அமெரிக்காவுக்கு வந்த போது என்னை பிடிச்சாங்க. இல்லையா? கருவு அடைச்சு கொடுத்தாச்சு. கருவு அடைச்சு கொடுத்தாச்சு. வகுத்துல கடி வளர்ந்துட்டு இருக்குதாயா. கூடி சீக்கிரம் குழந்தையின் தாயும் தனித்தனியா கையில் கொடுத்தனாயா. இது சத்திய வாக்கு. வந்த போது என் கையில கொடுத்து வாங்கிட்டு போச்சு. இது சத்திய வாக்கு. எந்த விதத்திலும் சிக்கல் வராது. வரும். பைனான்ஸ் தொழில் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன்னப்பா. துணிஞ்சு நடத்து. என்ன செல்வாக்கா போய் செல்வாக்கா வரணும். உழைச்சுக்கோ. அடியா இத்தனை பேர்த்துக்குமே அன்ன பசி ஆத்துறதுக்கு மனசார கொண்டு வந்து செஞ்சுக்கிறியப்பா. புரிஞ்சுதா? ஒட்டிமகன்ற திருநாள் அன்னைக்கு அத்தனை பேர் பசியார போது
உன்ற பட்டி பால் போல பேருங்க பாலாஞ்சல் வச்சு கொடுத்து கட்சி வந்தல முகமத்துல வச்சு வலிக்கமாயா இது சக்தி வாக்கு போ பாத்துக்கலாம். பெத்த கண்ணு உண்டு கால் வழங்காம இருக்குதப்பா மருத்துவத்துல கிடக்குது நல்லது பண்ணி கொடுக்கணும் மருத்துவம் தோத்து போச்சு எனக்கு பாதுகாப்பு பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டு இன்னைக்கு வருஷம் ஐயா ஆங்கார கருப்பன் கோட்டையில வந்து என் தலையில போடுறேன் இல்லையா கொட்டி போக இன்னைக்கு எத்த நன்கா இன்னைக்கு உடம்பு சரியில்லாம கிடக்குது இது போல இன்னைக்கு விளங்காம நிக்குது இது விளங்க வச்சு எனக்கு பேர் வழி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் மருத்துவத்துல பாத்துட்டு இருக்குது மருத்துவத்திலையும் முடியல மந்திரத்திலையும் முடியல எந்த தேவாதி கும்பிட்டு எந்த தேவாதிகிட்டையும் போய் நடக்கல புரிஞ்சுதா இதை என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இன்னைக்கு அடியான்னு சொன்னான்னு வந்து எங்கிட்ட பொறுப்பு போட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா அடியா இது சாபத்தீடுனால முன்னோர்கள் செஞ்சது புரிஞ்சுதா முன்னோர்கள் செஞ்சதுல நீ மாட்டிக்க முன்னோர்கள் செஞ்ச சாபத்தீடப்பா அந்த சாபத்தீடுனால வாரிசுக்கு இப்படி இடைஞ்சல் வந்து சேர்ந்துருச்சு அதை நீ போடலாம் ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதிரி நீ மருத்துவத்தை பாரு நான் வேண்டான்னு சொல்லல நடையோட்டி இதே பட்டியல் நிறுத்திருந்தப்பா புரியுதா நடையோட்டி கை பிடிச்சு நீ கூட்டிட்டு வரோம் நீங்க எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீ மருத்துவத்தை பாரு நானும் கூட வந்து நிக்கிறேன் நடையோட்டி கொடுத்திருந்தப்போ இது சத்திய வாக்கு 3 அமாவாசை வந்து என் பட்டியல் நிக்கணும் வர அமாவாசை அன்னைக்கு பூச சாமானத்தோட 13 கணி பந்தத்துக்கு அர்ப்பணி நல்லெண்ணையோட கொண்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ அதிசயத்தை காமிக்கணும் சத்தியபாக் இவனுக்கு கொடுக்கறது உனக்கு வேணுமா திருநாளுக்குள்ள ஒரு அடையாளம் போடுறோம் திருநாள் முடிச்சு சந்தோஷம் வீமா இருக்கும் உத்தரவு போடுறோம் மாடுங்கன்னுமே எனக்கு பூஜைக்கு ஒருத்தங்கிட்ட போய் சொப்பனத்துல சொன்னப்பா எங்கப்பா ஒருத்தங்கிட்ட சொப்பனத்துல போய் மாடுக்குன்னு எனக்கு பூஜைக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்டனப்பா ஐயா ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்த ஆங்கார கருப்ப 4 பேர் தைரியமா நில்லு உன்னை அரண்மனையில் உட்கார வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சப்பா உங்க கூட பிறந்த தம்பி மிலிட்டரியில் இருக்கிற ராணுவத்துல அவன் இடமாற்றத்தை வேணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறானாயா கூடிய சீக்கிரம் மாத்தி கொடுத்துற பெத்த கண்ணு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம கிடக்குது அந்த கண்ணை காப்பாத்தி சொத்தொன்னு ராஜாவுக்கு துரோகம் பண்ணி எட்டயாபுரம் அந்த ஊர்ல இருக்குது பூமி அந்த பூமிய வீணாம்பாடாம பித்து கொடுத்து எங்க தாய் சாகிறதுக்குள்ளார எல்லாம் பண்ணி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு எனக்கு எல்லாம் முடிச்சு கொடு தாயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து கேட்டு இல்லையா தாய் நீ தங்க வைக்கிற மாட்ட அலங்கரிச்சிடுற ஒண்ணு பயப்பட வேண்டாம் உனக்கு தொழில் அமைக்கிற பேர் வாங்கி கொடுக்குற எனக்கு மாடும் கண்ணும் கொண்டு வந்து என் வண்டியில பால் பொசைக்கு நிறுத்துப்போம் 13 வயசுல இருந்து சொப்பனத்துல சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு நேத்து சொல்லல எல்லாத்துக்குமே காரியம் அப்ப நடத்திட்டாரு உனக்கும் அப்படித்தான் மலையாட்டம் நினைச்சிட்டு இருந்தத ஒரு நொட்டில தூக்கி வீசிட்டாரு இந்த ஒரு காரியத்தை பார்த்து கவனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற அப்படி நினைச்சிட்டு நிக்கிறியா காரணம் இருக்குதப்பா காரணம் எந்த தப்பும் கிடையாது நானா தான் தவணை பண்ணிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நேரம் காலம் வக்கரிச்சிட்டு நிக்குது புரிஞ்சுதா திருவிழாக்குள்ள ஒரு அடையாளம் போடுறேன் திருவிழா முடிஞ்ச கையோட ஒட்டிவாங்க ஒட்டுமூலம் சட்டம் போட்டு இதே பட்டி ஓடி கட்டிப்பா ஓ வரும் குழந்தை பாட்டியா கொடுத்து எடுத்த தாயே எங்க போய் பாக்கி உத்தரவாகல இல்லையா மருத்துவத்தையும் பார்த்தாச்சு மத்ததையும் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு வாரிசுக்கு உத்தரவு இல்ல அப்படின்னு சொல்லி என் பட்டியல வந்து நம்பித்தான் நின்ன நான் தப்பெல்லாம் சொல்லல குறையெல்லாம் சொல்லல நம்பல அப்படின்னு நான் சொல்ல வரலையப்பா நம்பித்தான் பொண்ணா நின்னா நான் கொடுத்த கணக்கு தப்பா போச்சு புரியுதா நான் கொடுத்த கணக்கு உனக்கு பௌத்துல கனி அடைச்சுனாயா புரிஞ்சுதா ஆனா அது
கணக்கு தப்பு கணக்கா போச்சு, ஊனமா போயிடு. புரிஞ்சுதா? ஊனம் கணக்கு தப்பா போச்சு, அதனால கொடுத்தது நானே எடுத்துட்டேன். இனி தங்கி புரிஞ்சுதா? நானே வந்து பொறப்பேன். சொரா புடிச்சுக்குவியா? கொஞ்சம் நீ சோதனை போட்டியா? இல்லப்பா, கொஞ்சம் சோதனை போட்டானாயா, அதனாலதான் கொடுத்து எடுத்தேன். புரிஞ்சுதா? சோதனை போட்டேன்னா தோத்துருவேன். இனி போட மாட்டேங்கிறான் பாரு. போ போதும், என்ன வரல உன்னை மென்னு தின்னு முழுங்கு. அடுத்த நடையம் பட்டிக்கல வர்ற போது பாபு நிறைய கனி அடிச்சு என்ற திருநாளும் போது என்ன என்ற திருநாளும் போது 23 நாள் கருவு, அடுத்த அமாவாசை முடிஞ்சு பாருங்க 63 நாள் கருவுல போய் சோதனை பண்ணி பாத்துக்காயா. திருப்பத்தூர் மலையாட போட்டுட்டு வந்து நிக்கிறேன். உடலியாதாகி இந்த அக்கினி எப்படி குமுறுதோ அதே மாதிரி குமுறி வந்து நிக்குது. இல்லத்துக்குள்ள தெளிவில்ல, எல்லா காரியத்தையும் நல்லபடியா முடிச்சு இன்னைக்கு சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா ஐயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு கோட்டில் நான் சொன்ன 3 அமாவாசை வந்து நில்லாயா. 3 அமாவாசைக்கு நீ போட்ட முறையை முடிச்சு கொடுத்துற. வர்ற அமாவாசைக்குள்ளார ஒன்னு முடிச்சு கொடுத்துற. அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு 3 அமாவாசைக்குள்ளார முத்து போட்டு நடக்க முடிச்சோம். புரிஞ்சுதா? போ வரமா. மாலை ஒண்ணு பாக்கியா இருக்குது, அந்த மாலை போட்டு போயிடலாம். அப்பங்கிட்ட அப்படின்னு வந்து நிக்குது வர சொல்றான். எல்லா மாலையும் போட்டியா? கலக்க வேண்டாம், எந்த குழப்பமும் வேண்டாம். நீ 80 ரூபாய் விட்டுட்டு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும்.